ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிவனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளே நடக்கட்டுங்க. நான் இன்னைக்கு இந்த பதிவில் ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி மாற்றத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சராசரியான பலன்களை கிடைக்க செய்ய போகுது. சில இடத்துல வேலையில் போராட்டங்கள் வரக்கூடும், சில இடத்துல சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு, பதவி மாற்றம் தாமதமாக கிடைக்கும். வியாபாரத்தில் மிதமான விற்பனை நடந்து அதற்கான லாபமும் கிடைக்க செய்யும். புதிய முயற்சிகளை எச்சரிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி சங்கடத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகளும் வரக்கூடும், அதனால் பார்த்து பக்குவமாக இருங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு எதிர்பார்க்க முடியாது. முக்கிய வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தாலுமே அதற்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. தொழிலை நிதானமாக நடத்த வேண்டிய நேரமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மேலும் குடும்ப தேவைக்காக வருமானத்தை அதிகரிப்பதில் அக்கறை அதிகமாக காட்டுவீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறமையை வெளிப்படுத்துவீங்க. மேலும் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு பக்குவமாக இறங்குங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் 10ல் இருப்பதால் அரசாங்க ஆதரவு அதிகமாக கிடைக்கும். இதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களின் ஒத்துழைப்பு அதிகமாகவும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அதிகரிக்கும், செயல் திறமை அதிகரிக்கும். ராசிக்கு 10வது இடத்திற்கு ராசிநாதன் சுக்கிரன் மாறுறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. எண்ணிய காரியங்கள் எல்லாமே கைகூடும் சூழ்நிலை உருவாக போகுது. தேவையான சரக்குகளையும் வாங்குவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியுங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேர்வாங்க. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் நடக்குங்க. இதனால் பண பற்றாக்குறையும் சந்திப்பீங்க. ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. ஆனாலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிப்பீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள் தாமதமான வெற்றியை கொடுக்கும். உங்களை தேடி வந்தவங்க, அதாவது உங்ககிட்ட சண்டை பண்ணிட்டு போனவங்க திரும்ப தேடி வந்து உங்ககிட்ட நல்லா பேசி பழகுவாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். எதிலையுமே சாதகமான நிலைகள் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவு வந்து ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கையோட இந்த விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கி குதூகலம் உண்டாகும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணியின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேரும் வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகள் உங்கள் எண்ணத்துப்படி நடந்து கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதரர் நீங்கள் கேட்ட உதவியை செஞ்சு கொடுப்பாங்க. எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலை இருக்க போகுது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியமும் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். லாபமும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவும் நீங்க போகுதுங்க. பணியாட்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களை அனுசரணையாக நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான தீர்ப்பு வரும். எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே வராதுங்க. மேலும் புதிய பொருளின் சேர்க்கை உண்டாகும். இன்னும் சிலருக்கு பயணங்கள் மூலமாக நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும். ஆதாயம் தரக்கூடிய விஷயமும் ஏற்பட போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர் வகையில் அவர்களால் உதவிகளும் கிடைக்கும். நண்பர்கள் வகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலுமே சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய, அதாவது உயர் அதிகாரிகளோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அவர்களுடைய கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். போட்டி அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும். வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் அப்படிங்கிறது தாமதமாகவும் முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து நம்ம டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வை ஏற்படுத்த போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.